கொடுத்துருந்தோம். அதாவது ஜிக்மர்ல இருந்து 154 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி. அதை பற்றின டீட்டெயில்டான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றின வீடியோ ஆல்ரெடி இன்னைக்கு மார்னிங் வந்து நாங்கள் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தாண்டி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ எப்படி வந்து அப்ளை பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா 35 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஸோ இந்த டைமில் நாங்கள் அப்ளை பண்ணலாமா? இப்போ நான் SC ST கேட்டகரியில் இருக்கேன், 40 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் அப்ளை பண்ணலாமா? OBCயில் இருக்கேன், 38 இயர்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு, இப்போ நான் அப்ளை பண்ணலாமா? இது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இவங்க அப்ளை பண்ண முடியுமா, அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சேஞ்சஸ் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரியல் டைம் ஃபோட்டோவும் வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல் டைம் ஃபோட்டோனா என்ன, அதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆன் த ஹோல் ஒரு டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன், எப்படி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, என்னெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும், என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட ரெடியாக இருக்கணும், எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப கிளியராக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு PDF தான் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க, அதாவது ஜிக்மர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த வேகன்சி நோட்டிஃபிகேஷன். நிறைய ஒரு வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த வேகன்சி வந்து நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே எப்போ இவங்க கொடுக்குற மாதிரி டீட்டெயில்டாக இவங்க கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு பேஜையும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க இண்டெக்ஸாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பேஜ் வேணுமோ அதோட பேஜ் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு அப்ளை அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 7 அண்ட் 16 நம்பர் பேஜில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக அவங்க வந்து இண்டெக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ அதை வந்து பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க வந்து அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஃபோன் நம்பர், அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு டீட்டெயில்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 9513253398 அண்ட் ஜிக்மர் pbandc@gmail.com. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, admin1@tbc@gmail.com. ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ எந்த டைமில் காண்டாக்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் இந்த ஒரு மெயில் ஐடியில் இந்த ஒரு ஃபோன் நம்பரில் தான் வந்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட். ஸோ இவங்களோட ஹோம் பேஜோட வெப்சைட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து போஸ்டல் அட்ரஸ், இது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. பட் நீங்கள் ஜிக்மர் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் இது வந்து தேவைப்படும். ஏன் இது வந்து தேவை கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் தான் வந்து ஃபார்ம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஆஃப்லைனில் எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் நம்ம சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் சொன்னேன் இந்த போஸ்டல் அட்ரஸ் நம்மளுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இப்போ நீங்கள் CBTயில் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த ஒரு அட்ரஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். சரியா? ஃபைன். ஸோ எப்போ வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு என்கொயரி இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன், என்ன ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ எந்த டைமில் காண்டாக்ட் பண்ணலாம் இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒர்க்கிங் டேஸில் இவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பரில் 9 AM to 1 PM அண்ட் 2 PM to 4:30 PM இந்த டைமில் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்டே வந்து நீங்கள் எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் சென்ட் பண்ண வேணாம், சாஃப்ட் காப்பி இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஷார்ட் நோட்டிஃபிகேஷனே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்னிலிருந்தே ஆன்லைன் ஃபார்ம் வந்து ஓப்பனாக இருக்குது, நீங்கள் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்கள்கிட்ட ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நேம் சேக்குக்கு என்னதானோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி அந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னா அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். சரியா? ஃபைன். ஸோ இன்னிலேருந்தே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கேட்குற சென்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நியர்லி 8 சென்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே அவங்க கொடுத்துருக்காங்க. எத்தனை சென்டர்? 8 சென்டர். சரியா? ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற சென்டர் உங்ககிட்ட கிடைக்கும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 19/8/2024 ஆகஸ்ட் 19 அன்றைக்கி க்ளோஸ் ஆகிடும் 4:30 PM. ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? ஸோ ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இப்போதைக்கு ஹால் டிக்கெட் பற்றி நீங்கள் வரி பண்ண தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்டேட் வரும்போது நாங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறோம். இப்போதைக்கு நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து பண்ண போகிறீங்க. எக்ஸாம் டேட் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 14/9/2024 ஹார்ட்லி ஆல்மோஸ்ட் 1.5 months to 2 months வந்து இருக்குது. சரியா? ஸோ இந்த டைமை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி இந்த எக்ஸாம் டேட்டை உங்கள் ஃபோனில்
டிஸ்பிளேலேயே வச்சுக்கோங்க, இல்லை எங்கே நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸாமினேஷனுக்கான டேட், அதாவது 14/9/2024. சரியா? ஃபைன். அடுத்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறதுக்கு டேட் இவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. 2/9/2024 சொல்லிட்டு டென்டேட்டிவோ ஒரு டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் இருக்குமா இருக்காதா, 80-20 ரேஷியோ இருக்குமா இருக்காதா? 80-20 ரேஷியோ இருக்குது. சரிங்களா? ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் சிபிடியில் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. சரியா? ஃபைன். 80-20 ரேஷியோ, அதாவது ஃபீமேல்ஸ்க்கு 80%, மேல்ஸ்க்கு 20%, இந்த ரேஷியோவில் தான் வந்து இவங்க வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். இது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். போஸ்ட் பற்றி நம்ம குரூப் பியில் தான் வருவோம். இதில் வந்து சீரியல் நம்பர் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 154 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஆரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 87 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் 13 வேகன்சி, எஸ்சியில் 10 வேகன்சி, எஸ்டியில் 14 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் 30 வேகன்சி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஓவரால் 154 வேகன்சி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபைன். மற்ற வேகன்சிஸ்லாம் கூட இருக்குது. அதுவும் ஒரு ஜஸ்ட் வியூ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டெக்னீஷியன் முடிச்சிருக்காங்க, அதாவது எக்ஸ்ரே டெக்னீஷியன், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன், இது மாதிரி ஸ்பீச் தெரபிஸ்ட் இதெல்லாம் முடிச்சிருக்காங்க, ஃபார்மசிஸ்ட்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க 80-20, அதை பற்றி இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 80% ஆஃப் போஸ்ட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் ஃபீமேல்ஸ். சரியா? முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு வந்து 23 வேகன்சிஸ் வந்து செப்பரேட்டாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து குவாலிஃபிகேஷன், என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் வேணும், இது வந்து பேஜ் நம்பர் 7 ஆல்ரெடி நம்ம இண்டெக்ஸில் பார்த்தோம். பேஜ் நம்பர் 7 வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக RNRM சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக வச்சிருக்கணும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ தேவை கிடையாது. சரியா? ஆனால் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் RNRM சர்டிஃபிகேட் ப்ராப்பராக வேலிடாக வச்சிருக்கணும். ஆனால் உங்களுக்கு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பே ஸ்கேல்லாம் உங்களுக்கே தெரியும். 7 CPC லெவல் 7 பேக்கேஜில் பேசிக் 44,900 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய ஸ்டூடெண்டோட கொஸ்டின் இதுதான். அப் டு 35 years. இது வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி. நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 35 years வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? உங்களுக்கு 35 years இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். புரியுதா? ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் நான் ஓபிசியில் வரேன் அப்படின்னா நீங்கள் 38 வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 38 years உங்களுக்கு ஏஜ் இருக்குது, ரன்னிங்கில் 38 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் 40 years வரைக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? ஃபைன். ஸோ கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்டினியூஸாக 3 years வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இதுதான் இன்ஃபர்மேஷன். ஜென்ரல் கேட்டகரிக்கு 35 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 40 years வரைக்கும் அப்ளை, ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 38 years வரைக்குமே அப்ளை பண்ணலாம். சரியா? ஃபைன். அடுத்து கேட்டகரி வைஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ஃபார் சிபிடி அண்ட் ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட்லையும் சிபிடிலையும் நீங்கள் மினிமமாக கேட்டகரி வைஸ் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி ஃபர்ஸ்ட் காலமில் கொடுத்துருக்காங்க. சிபிடியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் காலம், அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு தேர்ட் காலமில் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட மெரிட் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா உங்களோட சிபிடியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அன்ரிசர்வ்டு அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் 50% மார்க் சிபிடியில் எடுக்கணும், 50% மார்க் ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். அதே நீங்கள் அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சில் வரீங்க அப்படின்னா நீங்கள் சிபிடியில் 45% மார்க் எடுத்தால் போதும், அண்ட் 50% ஆஃப் மார்க் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா சிபிடியில் 40% மார்க்கும் ஸ்கில் டெஸ்ட்டில் 50% மார்க்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப கிளியராக கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் பேசிஸில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 35 years வரைக்குமே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓபிசியில் வரீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 38 years வரைக்குமே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 years அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்ததால 40 years வரைக்குமே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபைன். ஸோ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதாவது 3 yearsஆக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கண்டினியூஸாக, நாட் லெஸ் தென் 3 years கண்டினியூஸ் சர்வீஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்தர்ஜங், லேடி ஹார்டிங், கலாவதி, ஸ்ரீ சித்ரா, இந்த மாதிரியான பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டினியூஸாக 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 35+5 அதாவது 40 years வரைக்குமே வந்து நீங்கள் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். 40 years வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 35 years வந்து மினிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கல்ல,
ஃபார் அன்ரிசர்வ்டு கேட்டகரி 35 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஸோ அது கூடவே வந்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷன் ஆஃப் 5 இயர்ஸ். நீங்கள் அன்ரிசர்வ்ட் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் வரீங்க அப்படின்னா அடிஷனலாக ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கண்டினியூஸாக நீங்கள் 3 இயர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் சொன்ன ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 5 இயர்ஸ் எலிஜிபிள் ஆகும். ஸோ 35 + 5 40 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம், நீங்கள் ஜெனரல் கேட்டகரியில் இருந்தாலும் சரி. சரியா? அடுத்து நீங்கள் வந்து ஓபிசியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 43 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ் எக்ஸாம் வந்து எழுதலாம். அதே நீங்கள் SC/ST கேண்டிடேட்டில் இருக்கீங்க அப்படின்னா 45 இயர்ஸ் வரைக்குமே வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. சரியா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கண்டினியூஸாக 3 வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். சரியா? இதே நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருக்கீங்க, நீங்கள் அன்ரிசர்வ்டு அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்கு 10 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 13 இயர்ஸ், SC/ST ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரிக்கு வந்து 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரியா? அடுத்து ஸோ இதில் டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஓபிசி சர்டிஃபிகேட். ஓபிசி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து 2 விஷயத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேலிட் கிடையாது. இந்த ஃபைனான்ஷியல் இயரில் நீங்கள் ஒரு புதுசாக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். இந்த ஃபைனான்ஷியல் இயர்னா என்ன அப்படின்னா இந்த வருஷம் 2024 ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் 2025 மார்ச்க்குள்ள ஒரு ஃபைனான்ஷியல் இயர். இந்த இயருக்குள்ளே நீங்கள் ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுதான் ஒரு வேலிடான ஓபிசி சர்டிஃபிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏப்ரலுக்கு அப்புறமா ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி உங்கள் கையில் இப்போ இருக்குது அப்படின்னா அது வேலிடான ஓபிசி சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டில் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது நான் கிரிமி லாயர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயம் தான் இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கான ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதாவது ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறமா ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஏப்ரல் மந்த் வாங்கியிருந்தாலும் ஓகே. ஸோ ஏப்ரல் மாதம் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் ஓகே, இல்லை ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வேலிடாக வச்சிருந்தாலும் ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் வந்து நான் கிரிமி லாயர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கா இல்லையான்னு பாருங்கள். இது 2 இல்லை அப்படின்னா உங்களை அன்ரிசர்வ்டில் தான் வந்து கேட்டகரிஸ் பண்ணுவாங்களே தவிர ஓபிசியாக ஒன்றுங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனெக்ஷர் 1ல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க, கவனமாக கேளுங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து உங்களோட ஃபேமிலி இன்கம் 8 lakhsக்குள்ளே இருக்கணும். இண்டிவிஜுவல் இன்கம் கிடையாது, உங்கள் இன்கம் கிடையாது. உங்களோட ஃபேமிலி இன்கமே 8 lakhsக்குள்ளே தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபாதர் இல்லை மதர் யாராவது வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க, இல்லை ஹவுஸ் ஹோல்ஸ் வாடகை எல்லாம் வந்து உங்களுக்கு வருது. ஸோ எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வருஷத்துக்கு உங்கள் வருமானம் எல்லாம் சேர்த்தே வந்து 8 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்கு அண்டரில் வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு 5 ஏக்கருக்குள்ளே அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருந்தாலோ, இல்லை 5 ஏக்கருக்கு மேலே அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்தாலும், ரெசிடென்ஷியல் பிளாட் அதாவது இடம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும், இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு 100 ஸ்கொயர் யார்டில் இல்லை 200 ஸ்கொயர் யார்டில் இருந்தாலும் நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் கேட்டகரி கண்டரில் வர மாட்டீங்க. 8 லட்சத்துக்கு மேலே உங்களோட ஃபேமிலி இன்கம் இருந்தாலும் நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் கேட்டகரிக்குள்ளே வர மாட்டீங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் கேட்டகரி சர்டிஃபிகேட் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனான்ஷியல் இருக்கான எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தா அதுதான் கரெக்டான ஒரு சர்டிஃபிகேட். சரியா? அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் இது ரெண்டுமே வந்து உங்ககிட்ட இருக்கணும். சரியா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மற்ற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 23 போஸ்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ்க்கு வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு போயிடுவோம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆன்லைன் மோடில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அனெக்சர் 7 அண்ட் அனெக்சர் 8 இந்த 2 இடத்துலையும் எப்படி வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த அனெக்சர்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நானும் இப்போ ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜோட அட்ரஸ் கொடுத்துட்டாங்க, www.jigmer.edu.in. இங்கே வந்து அப்ளை ஆன்லைன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் ஃபார் ஜூலை 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. எப்பயுமே நான் சொல்கிறது தான், வேலிடான ஃபோன் நம்பர், வேலிடான இமெயில் ஐடி உங்ககிட்ட இருக்கணும். அந்த இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி வரும், யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். ஸோ எனி அப்டேட்ஸ் இருந்தாலும் சரி அதில் தான் வரும். ஸோ அதனால் ப்ராப்பராக உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, யூபிஐ எதை பேஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் வரீங்க அப்படின்னா 1500 + டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்.
அண்ட் ஓபிசிலையும் சேம் தான் 1500 ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். SC/ST கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 1200 ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. சரியா? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபோட்டோ பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் சொல்லணும் உங்களுக்கு. எஸ், ஸோ ஃபோட்டோகிராஃப் பற்றி இவங்க வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எப்பவும் போல இல்லாமல் ரியல் டைம் ஃபோட்டோ அண்ட் ப்ரீசேவ்டு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீசேவ்டு ஃபோட்டோனா ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபோட்டோ, சரியா? அதான் ப்ரீசேவ்டு ஃபோட்டோ. ரியல் டைம் ஃபோட்டோ அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே அந்த நீங்கள் கம்ப்யூட்டரில் ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை டெஸ்க்டாப்பில், அதாவது டெஸ்க்டாப் லேப்டாப் எதில் ஃபில் பண்ணாலும் சரி, அதில் கேமரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ரியல் டைம் ஃபோட்டோ வந்து எடுக்க முடியும். அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே ஒரு ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகும். அதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வரும்போது நீங்கள் அந்த கேமராவை பார்த்து ஸ்மைல் பண்ணாமல் ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் அப்படியே நிற்கணும், அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருக்கணும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்லோடிங் ஃபோட்டோகிராஃபில் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ரியல் டைம் ஃபோட்டோகிராஃபை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே ஒரு ஆப்ஷன் வரும், ரியல் டைம் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வரும்போது நீங்கள் கரெக்டாக அந்த கேமராவை பாருங்கள். அந்த டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அதில் கேமரா இருக்க மாதிரி பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து கரெக்டாக இந்த ஆப்ஷன் ரியல் டைம் ஃபோட்டோகிராஃப் வரும்போது கரெக்டாக அந்த கேமராவை பாருங்கள், அது ஃபோட்டோ வந்து எடுத்துக்கும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீசேவ்டு ஃபோட்டோ. நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு ரீசனான ஃபோட்டோவாக இருக்கணும். ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ்க்குள்ளே அந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கணும். அது பிளாகார்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கார்டு வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டு அதில் உங்களோட பேர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கணும். சரியா? ஸோ அதை பற்றிலாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ எப்படி வந்து அந்த ப்ரீசேவ்டு ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் எய்தர் ஸ்டாண்ட் ஆர் சிட் அகேன்ஸ்ட் அ ஒயிட் பேக்ரவுண்ட். ஒயிட் பேக்ரவுண்டில் தான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? ஃபோட்டோகிராஃபில் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வந்து பிளராக இருக்கக்கூடாது. உங்களோட ஃபுல் ஃபேஸ் இருக்கணும். இயர்ஸ், நெக், ஷோல்டர் இது எல்லாமே வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்மைல் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு நார்மல் ஃபேஸில் தான் வந்து ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ் ஓப்பனாக இருக்கணும். ஐஸ் கேமராவை பார்த்துருக்கணும். ஸ்மைல் பண்ணியிருக்கக்கூடாது. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் சேவ் பண்ணுறீங்க தெரியுமா? இது எவ்வளோ இதில் சேவ் பண்ணணும், எவ்வளோ ஜிபியில், எவ்வளோ கேபியில் சேவ் பண்ணணும் அப்படின்னா 80 கேபியில் தான் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. சரியா? அண்ட் 200 DPIயில் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதோட விட்த் அண்ட் ஹைட் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த கிளாரிட்டி வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு கிளியராக கிடைக்கும். அதனால தான் இந்த இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 35 மில்லிமீட்டர் விட்த் அண்ட் 45 மில்லிமீட்டர் ஹைட்டில் வந்து இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமமாக 50 KB, மேக்ஸிமம் 80 KBக்குள்ளே வந்து இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட், இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கிளியர் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களோட ஃபோட்டோவும். சரியா? ஸோ பிளாக் கார்டு இருக்கணும். அந்த பிளாக் கார்டில் உங்களோட பேர், அதே நேரத்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் ஆகிருக்கணும். அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு உங்கள் செஸ்ட்டில் அப்படி பிடிச்சிருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோ பற்றி. அடுத்து வந்து சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பால் பாயிண்ட் பென். இதெல்லாம் மைன்யூட்டான விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ ஆனால் இதெல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கிளியராக உங்கள்கிட்ட வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறோம். ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பெனில் தான் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து இருக்கணும். ஹைட் அண்ட் விட்த் பார்த்துக்கோங்க. விட்த் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பரோட விட்த் அது உள்ளே தான் நீங்கள் சைன் போடணும். 35 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் நீங்கள் எவ்வளோ இதில் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மினிமம் 50 KB, மேக்ஸிமம் 80 KBக்குள்ளே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அந்த ஆப்ஷன் வரும்போது, அதாவது உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் அண்ட் சைன் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும்போது நீங்கள் இந்த ஃபோட்டோ அண்ட் சைனை வந்து அப்லோட் பண்ணணும். சரியா? இப்போ சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ 800 KBக்குள்ளே தான் இருக்கணும் உங்களோட சர்டிஃபிகேட்டோட சைஸ், ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டோட சைஸும். சரியா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு ஆப்ஷன் வரும், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் SC, ST, OBC, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வரீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டியில் வரீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் சர்டிஃபிகேட், டிப்ளமோவில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஏன்னா டிப்ளமோக்கு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 50 bedded ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பராக 800 KBக்குள்ளே ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் மற்ற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அண்ட் எக்ஸாம் சிட்டிஸ். ஸோ எக்ஸாம் சிட்டிஸை பற்றி நம்ம இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் நிறைய சிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி,
சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து அவங்க சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு நியர்பை ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்லேருந்து கொடுத்துருக்காங்க, கர்நாடகாவிலேருந்து பெங்களூரில் கொடுத்துருக்காங்க, கேரளாவில் திருவனந்தபுரம், திருச்சூர், கொச்சி, கோழிக்கோடு, கொல்லம், கண்ணூர், ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நார்த் இந்தியாவில் ஒரே ஒரு சென்டர் தான், அதாவது டெல்லியில் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே சவுத் இந்தியா நியர்பை ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு நியர்பை ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் வெல் அண்ட் குட், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போயிட்டு எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு. சரியா, இப்போவே வந்து ஆன்லைனில் நீங்கள் உங்களோட ப்ரெஃபரன்ஸான சென்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கேட்குற சென்டர் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஹால் டிக்கெட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏன்னா இப்போ ஹால் டிக்கெட்டை பற்றி நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஹால் டிக்கெட் என்னைக்கு டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஹால் டிக்கெட் அப்டேட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த வரும்போது என்னென்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சிபிடி எக்ஸாம் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்கில் டெஸ்ட் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும், எப்படிலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இப்போ உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ உங்களுக்கு தேவையானது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த டைமில் தென் அண்ட் தேர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வரி பண்ண அவசியம் கிடையாது. சரியா? ஸோ அவார்டிங் ஆஃப் மார்க் எப்படி வந்து அவங்க மார்க் வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து இப்போ உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டான ரெஸ்பான்ஸுக்கு இவங்க வந்து 4 மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கரெக்ட் ரெஸ்பான்ஸாக இருக்குது அப்படின்னா ஸோ 1 மார்க் வந்து டிடெக்டட் ஃபார் ஈச் இன்கரெக்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு மார்க் வந்து ஒவ்வொரு தப்பான கேள்விக்கும் இவங்க மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் தான் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது நெகட்டிவ் மார்க் இருக்கான்னா இருக்குது, எவ்வளோ டிடெக்ட் பண்ணுறாங்க, ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா 1 மார்க் டிடெக்ட் பண்ணுறாங்க, கரெக்டான கொஸ்டின்ஸ்க்கு 4 மார்க் கொடுக்குறாங்க. இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி வந்து நீங்கள் கொஸ்டினை வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லை ரிவ்யூவில் வச்சுருக்கீங்க, ஸோ இதுக்கெல்லாம் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான சஜஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத அப்போ பார்ப்போம். சரியா? அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபைன், அனெக்ஷர் வந்து வந்துருச்சுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கான அனெக்ஷர். சரிங்களா? அனெக்ஷர்ஸ்லாம் அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சரியா? அண்டு நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா SC/ST கேண்டிடேட்ஸ், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கான NOC, அண்ட் டிஃபென்ஸ் பர்சனுக்கான சர்டிஃபிகேட், அண்ட் பேமெண்ட் ஃபெயிலியர் கேசஸ். அப்போ என்ன பண்ணணும், இது வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நீங்கள் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி, அதாவது UPI யூஸ் பண்ணி, எது வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு வேலை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ரீசனால தான் அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ டெபிட் ஆகிடுச்சு, அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா வித்தின் 45 டேஸ்க்குள்ளே வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் இல்லைனா உங்களோட யூசர் ஐடி, நேம் ஆஃப் த கேண்டிடேட், டிரான்சாக்ஷன் ஐடி, இது எல்லாமே வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடிக்கு அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ரிமைண்டரும் வந்து பண்ணலாம். ஒரு காப்பி வந்து இந்த ஒரு மெயில் ஐடிக்கும் அனுப்பணும், இன்னொரு காப்பி இந்த ஒரு மெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா பேனிக் ஆக வேணாம். அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு, 45 டேஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட இந்த டிரான்சாக்ஷன் ஐடி, யூசர் ஐடி, நேம் ஆஃப் த கேண்டிடேட், இது எல்லாத்தையும் வந்து இவங்க கொடுத்துருக்குற இந்த இமெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபைன், இதுதாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எவ்ரிடே இந்த ஜிக்மரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரீயாக எவ்ரிடே மார்னிங் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷனை ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுங்கள், ரெகுலராக பாருங்கள். இது தொடர்ந்து நிறைய கோர்சஸ் வந்து மீட்டியர் இன்டர்நேஷ்னல் அகாடமியில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஜிக்மரை ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ அந்த ஒரு கோர்சஸை வந்து ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் ஜாயின் பண்ணுங்கள். டார்கெட் பண்ணி இந்த ஜிக்மர் எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.